ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் காராமணி பருப்பு சுண்டல் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 2 கலர் இருக்குது. ப்ரௌன் கலர் ஒன்று இருக்குது, இந்த ஒயிட் கலர் இருக்குது. ஒயிட் கலர் நான் சேர்த்துருக்குறேன். ரொம்ப பாரம்பரியமான உணவு தான் இது. ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது காராமணி பயிர் தான் இது. இங்கே பாருங்கள், இது ஒயிட் கலரில் இருக்கிறது. இது சுண்டல் தான் நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டே 6 மணி நேரம் ஊற வச்சுட்டேன் நான். இங்கே பாருங்கள், நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ குக்கரில் வேக வச்சிடலாம். சுண்டல் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், குக்கரில் எல்லாமே அள்ளி வச்சுட்டேன். இதுக்கு தகுந்த உப்பு போடுங்க, கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அப்புறமா பார்த்துட்டு லாஸ்ட்டில் செக் பண்ணி உப்பு சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துட்டாக்கா சாப்பிட நல்லா இருக்காது. மூடி வச்சிடலாம். அஞ்சு விசில் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுத்து. நல்லா வெந்திருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். வரமிளகாய் 2, அரை டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்க காராமணி பருப்பு அப்படி சேர்த்துக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் மேலே திருக்கி சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் சேர்க்கல. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், காராமணி பருப்பு சுண்டல் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே கொத்தமல்லி இலை தூவியிருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் துருவல் கூட சேர்த்து சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்மளுடைய மசால் வடை ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஒரு டீ போடுற டைமில் மசால் வடை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் கூட ஒரு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு வடை தான் ரெடி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், 250 கிராமு. இது 3 ஹவருக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறி இருக்குது, 3 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா கழுவிட்டு 3 நாள் தண்ணி கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தண்ணி வடிச்சிட்டுங்க, வடிச்சிட்டு தான் நம்ம மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும். இங்கே பாருங்கள், பாருங்கள், ஜாரில் அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டேன். நல்லா குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். நைஸெல்லாம் அரைக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குறைப்பாக தான் இருக்கணும். அப்போ தான் நல்லா வடை மொறு மொறுன்னு ருசியாக இருக்கும். இது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மாற்றிக்கிட்டேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு விட்டு விட்டு அரைச்சிடலாம். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. பிள்ளைங்க மிளகாய் எடுத்து தான் வச்சுருவாங்க. நம்ம இதில் சேர்க்கும் போது அவங்கள எடுக்க முடியாது. இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன். அப்படியே இந்த மாவில் சேர்த்துடலாம். அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பாருங்கள். வடைக்கு நம்ம வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு 6 வெங்காயம் பெரிய சைஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய். நம்ம அரைச்சிருக்கிறோம், அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்குங்க. அப்படியே இந்த வடை மாவில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நல்லா சேர்த்து விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம். இங்கே பாருங்கள், இந்த வடைக்கு தகுந்த உப்பு.
ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்து வச்சு வடை எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு பிடிக்கிறதுக்கு தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டி பதமாக, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்க, நல்லா பிடிச்சிருக்கேன் பாருங்க. நல்லா கலந்து வச்சாச்சு. வடைக்கு நமக்கு எந்த சைஸுக்கு வடை வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி தட்டி போடலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், வானலில் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம வடையை தட்டியிருக்காங்க, மெதுவாக சேர்க்குறோங்க. இங்கே பாருங்கள், போட்ட உடனே கழிச்சிடாதீங்க. தீயை வந்து இப்போ குறைச்சிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். 4 வடை தான் வருது. எண்ணெய் அவ்வளோதான் வச்சுருக்கேன். அதுதான் அந்த மாதிரி வேகிறதுக்கு கொஞ்சம் எடை விடணும். மெதுவாக திருப்பி விடுங்க. மெதுவாக திருப்புங்க. எண்ணெய் மேலே அடிக்க போது நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேகும். அதுதான் தீயை வந்து மீடியமாக வச்சிங்கன்னா நல்லா வேக ஆரம்பிக்கும். அனல் அதிகமாக கொடுத்தீங்கன்னா மேலெல்லாம் நல்லா செவந்து போயிடும், உள்ள மாவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இன்னொரு பேட்சையும் போட்டுவிட்டேன். அதை திருப்பி விடுங்க. இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அதுதான், போட்ட உடனே திருப்பக்கூடாது, இல்லைன்னா நம்ம போட்டிருக்க வடை வந்து உடைய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். மசால் வடை தான் நல்லா கமகமன்னு மணமாக இருக்குது. அப்போ எடுத்துடலாம். மேலெல்லாம் பாருங்கள், மொறுமொறுன்னு இருக்கும். உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாக நைஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எண்ணெய் நல்லா வடிய வச்சுட்டு எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அப்படியே இந்த கையில், உள்ளங்கையில் லைட்டாக அப்படி கொடுத்து ப்ரெஸ் பண்ணுங்க. இல்லை பால் பாக்கெட்டு கவரு, அந்த மாதிரி எண்ணெய் கவர் இருந்தால் கூட சேர்த்துங்க. அவ்வளோதான். எண்ணெய் காயுது, எண்ணெயில் அப்படியே போட்டுருங்க. இதே மாதிரி எல்லாமே போட்டுருங்க. வடை மாவு உருண்டை உருட்டிட்டு கையில் வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஷேப் அழகாக வந்துடும். இங்கே பாருங்கள், பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி வடை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், உங்களுடைய மசால் வடை ரெடியாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக மொறுமொறுன்னு ஒரு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.